لا إله إلا الله வபரகாத்து. இந்த பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன நேரம் அந்த மாதிரியான நேரமா? அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الغمة وجاهدت في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي மிகுந்த மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களை உளப்பூர்வமாக நேசிக்கிற உடுமலைப்பேட்டை வரலாற்று சிறப்புமிக்க இந்த பள்ளிவாசலனுடைய இமாம் யூசுப் சிராஜி ஹசரத் உள்ளிட்ட உலமா பெருமக்களே, சங்கை மிகுந்த நிர்வாக பெருமக்களே, சமுதாயத்தினுடைய பல்வேறு தளங்களிலே ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்களே, சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதம் நிறைந்த இந்த இரவிலே
இறை பொருத்தத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் பெறுவதற்காக குழுமியிருக்கிற நம்மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் பிரார்த்தனையை கொண்டு வசியத்து செய்தவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இது மிகச்சிறந்த இறைவனுக்கு நெருக்கமான இறைநேச செல்வர்கள் நின்ற மெஹராப். அதிலும் குறிப்பாக உலமாக்களால் நேசிக்கப்படுகிற கண்ணியப்படுத்தப்படுகிற மர்ஹூம் ஈசா ஹஸ்ரத் அவர்களும் அவர்களுடைய புதல்வரும் இங்கு பல்வேறு உளவியல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த பள்ளிவாசல் இந்த இரவிலே நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிற பொழுது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதில் கொல்லப்பட்டறையில் ஊசி வைக்கிறது மாதிரி நான் இங்கே பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வரலாற்றிலே சில ஜனாசாக்கள் எங்களுடைய மண்ணில் தான் அடக்கப்பட வேண்டும் என்கிற வரலாறுகளை படித்திருக்கிறேன். ஏன்னா சமகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இவெல்லாம் இந்த ஊரில் இருக்கவே கூடாதுன்னு உயிரோடு இருக்கும்போதே நினைக்கிற ஒரு காலகட்டம். இவன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, இந்த தெருவில் இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இப்போலாம் நம்மெல்லாம் நாட்டிலையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதில் சில ஜனாசாக்கள் எங்களுடைய மண்ணில் தான் அடக்கப்பட வேண்டும் என்று வரலாறு நெடிய சில தரவுகளை நமக்கு தந்திருக்கிறது. அதில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலும் கூட அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மண்ணிற்குத்தான் இறைவனுடைய அருள் நிறைந்து கிடைக்கிறது. அதனால எங்க மண்ணில் எடுத்து அடக்கம் செய்யணும்னு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் மறுபடியும் எடுத்து பெரிய சண்டையாகி 2 ஊருக்கு மத்தியில் ஒரு ஆறு ஓடிச்சு. ஆறினுடைய நடுப்பகுதியிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்படின்னு வரலாறு பார்க்குறோம். அதே மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் இந்தியாவினுடைய 30 கோடி மக்களின் சார்பாக போய் 2 நிமிடங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவருடைய தொடர் சீரிய ஈமானிய வலிமை மிகுந்த உரையின் காரணமாக ஏறத்தாழ 1 மணி நேரத்தை நெருங்கி பேசி, ஒன்று இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடு, இல்லை என்றால் என்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்குண்டான சுதந்திரம் மண்ணை கொடு, அப்படியெல்லாம் பேசி இருமி 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 அங்கேயே மரணத்தினுடைய தருவாய்க்கு சென்ற மௌலானா முகமது அலி ஜௌஹர் அவர்களுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று 11 நாடுகள் அவர்களுடைய ஜனாசாவிற்காக போட்டி போட்டதாக வரலாறுல படிச்சிருக்கிறேன். அதுக்கு பின்னால் நான் கேள்விப்பட்டது உடுமலைப்பேட்டையில் இங்கே சேவை செய்த மர்ஹூம் ஈசா ஹஸ்ரத் அவர்கள் நவ்வரல்லாஹு மர்கதஹு அவர்களுடைய ஜனாசா இங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்றும், இல்லை எங்கள் மண்ணில் தான் அடக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு பெரிய போராட்டம் நடந்ததை நான் அறிந்திருக்கிறேன். அப்படி அவர்களுடைய சேவையின் காரணமாகவும் அவர்களை உளப்பூர்வமாக நேசித்த இந்த மண்ணிலே இந்த மெஹராபிலே நிற்பதற்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அல்லாஹ் ஆண்டாண்டு காலங்கள் இங்கு வரக்கூடிய உலமாக்களையும் அவர்களை போன்று சேவை செய்யக்கூடிய மனோபக்குவத்தையும் அவர்களை நேசித்தது போன்று வரக்கூடிய எல்லா உலமாக்களையும் நேசிக்கிற அந்த சூழ்நிலையையும் கியாமத் நாள் வரையிலும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கும் உலமாக்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக. நீங்கள்லாம் இருக்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப சோர்ந்து போய் ஒரு பயான கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இங்குள்ள சூழல் எனக்கு தெரியாது. நான் முதல் தடவை இங்கே வந்திருக்கிறேன். சமீபத்தில் ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தேர்வு செய்யப்படுறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அவர் போய் நியூயார்க்கில் ஒரு ஜும்மாவினுடைய மஜ்லிஸில் அவர் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் எனக்கு உங்களை பார்க்கும்போது ஞாபகம் வருது. தயவு செய்து மார்க்கத்தை சிரமமாக ஆக்கிவிடாதீர்கள்.
அது மிக இலகுவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, தீன யுஸ்ருன், மார்க்கம்ங்கிறது ரொம்ப இலகுவானது. அதனால் அமெரிக்காவினுடைய மக்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை கடினமாக ஆக்கிடாதீங்க. இந்த மார்க்கம் ஃபாலோ பண்ணுறதுக்கு, பின்பற்றுறதுக்கு, ஒபே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட காட்டிக்காதீங்க. இந்த மார்க்கம் மிக இலகுவானது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மார்க்கம் மிக இலகுவானது என்பதை காட்டி, இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளில் எந்த மாற்றத்தையும் என்னால் ஏற்படுத்த முடியாதுங்கிறதையும் அவர் பப்ளிக்காக பேசி 11% மட்டுமே முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிற உலகத்தினுடைய மிகச்சிறந்த நகரமான நியூயார்க்கு நகரத்தினுடைய மேயராக யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அவர் இந்த மார்க்கத்தை எந்த பார்வையில் பார்த்திருக்கிறாரு, நாம எந்த பார்வையில் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் அதில் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஏன் இந்த காலத்தில் எல்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறது, அதை நடைமுறைப்படுத்துறது சஹாபிகளால் முடியும், அவுலியாக்களால் முடியும், நம்மளால் முடியுமா? நம்ம சாதா சீதா ஆத்மாக்கள் தானே, நம்ம சாதாரண மனிதர்கள் தானே, மார்க்கம் சொல்றது மாதிரியெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்துட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஜனநாயக நாடு என்று வர்ணிக்கப்படுகிற அமெரிக்காவில் ஒரு மிக கொடூரமான குதர்க்கவாதியாக பார்க்கப்படுகிற அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இவரை பார்த்து என்ன சொன்னாரு? இவர் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட், இவர் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி, இவர் ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட், இவர் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி, இவர் ஒரு சோசலிஸ்ட், பழமைவாதி அப்படியெல்லாம் சொல்லி அவரை விமர்சிச்சாரு. இப்போ உடுமலைப்பேட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க இல்லை என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிறேன், என்ன இப்படி ஒருத்தர் விமர்சிக்கிறார், என்னுடைய கோலத்தை பார்த்து, என்னுடைய உடையை பார்த்து, என்னுடைய தாடியை பார்த்து ஒருத்தர் இப்படி விமர்சிக்கிறாரு, இவன் தீவிரவாதி, இவன் பயங்கரவாதி அப்படின்னு பொதுத்தளத்தில் நம்ம பயணிக்கும் போது, ஒரு வார்டு மெம்பருக்கு நிற்கிறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு தேர்தலுக்கு நிற்கிறோம், இல்லை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டி போடுறோம்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஐயோ பாயெல்லாம் தீவிரவாதி அப்படின்னா, எங்க நான் அப்படியெல்லாம் கிடையாதுங்க, என்ன நான் சும்மா தொப்பி, அது நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி போட்டிருக்கிறோம், அதை வேணா கழட்டிக்கிடுவோம். தாடி வைக்கிறது என்ன, அதை வேணா சேவ் பண்ணிக்கலாம், நம்ம பாதி பேர் தாடியை வைக்கிறது இல்லை. ஆனா நாம இந்த அடையாளங்களை களைவதில்லை அல்லது அதை உதாசீனப்படுத்துறதில்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜஹரான் மம்தானி என்ன சொன்னார் தெரியுமா? ஐ எம் முஸ்லிம், நீ என்னை முஸ்லிம் தீவிரவாதி என்று சொன்னால் நான் சொல்கிறேன், அதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லை, ஐ எம் முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம் தான். முதல் விஷயம் அவர் சொன்னாரு, அவர் எந்த இஸ்லாத்தை குறித்து இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொன்னாரோ, ஐயோ நான் அப்படி எல்லாம் இல்லை, நான் ஒசாமா பின் லேடன் மாதிரி இல்லை, எனக்கு அந்த அமைப்புகளோட தொடர்பு இல்லை, நான் ஃபாலோ பண்ற இஸ்லாம் வேற, அவங்க சொல்ற இஸ்லாம் வேற, அப்படிலாம் விளக்கம் சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா நான் முஸ்லிம் தான், நீ எந்த முஸ்லிமை தீவிரவாதி என்று சொல்லுகிறாயோ சொல்லிக்கோ, அதனால நான் முஸ்லிம் இல்ல, நான் ஒரு நடுநிலைவாதி, நான் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லல. நான் ஒரு முஸ்லிம் தான், ஐ எம் எ சோஷலிஸ்ட், நான் ஒரு பொது உடைமைவாதி தான். ட்ரம்ப் எதை வச்சு விமர்சிச்சாரோ அதையே அவர் பதிலாக சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன், நான் ஜெயிச்சு வந்தாலும் நான் முஸ்லிம் தான், நான் ஒரு சோசலிச சிந்தனை உடையவன் தான், அந்த கொள்கையை தான் இங்க நான் நடைமுறைப்படுத்துவேன், விரும்பினா ஓட்டு போடுங்க அப்படிதான் அவர் சொன்னாரு. ஆனால் அந்த மக்கள் எதை விரும்பினார்கள் தெரியுமா? இஸ்லாமிய தீவிரவாதி, இஸ்லாமிய பயங்கரவாதி, இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட், இவர் ஒரு சோசலிஸ்ட், நக்சல், அர்பன் நக்சல் எல்லாம் சொன்னாரு. அதையெல்லாம் ட்ரம்பே சொன்னதுக்கு பின்னாலையும் நியூயார்க் மக்கள் கேட்கல. ஒருவேளை மம்தானி ஜெயிச்சா நியூயார்க்குக்கு வர வேண்டிய எல்லா நிதியையும் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை கூட கேட்கல. அந்த மக்கள் எதை விரும்பினார்கள் தெரியுமா? ஜஹரான் மம்தானி சொன்னார்ல, நான் ஒரு முஸ்லிம் தான், நான் ஒரு சோசலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அடையாளத்தோடு பள்ளிவாசலுக்கு போய் அங்கே ஜும்மாக்களில் பயான் செய்து இப்படியெல்லாம் நடைமுறை அவர் படுத்துறதுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அல்லாஹ் அதன் மூலமாக வெற்றியை கொடுத்தான். நான் இங்கு சொல்ல வருவது, இஸ்லாமிய அடையாளத்தை, இஸ்லாமிய நாகரீகத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை எதற்கும் பயந்து துறந்து விடாமல்
அந்த இஸ்லாமிய பண்பாட்டோடு அடையாளத்தோடு ஒழுக்க நெறியோடு அதை பறைசாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அவர் சொன்ன விஷயம்தான், அவர் அமெரிக்க முஸ்லிம்களுக்கு சொன்ன விஷயம்தான். தயவு செய்து மார்க்கத்தை கடினமாக்கிறாதீங்க, அது ரொம்ப இலகுவானது, எளிமையானது. அதே மாதிரி மார்க்கத்தின் பெயரால் உங்களை கஷ்டப்படுத்துறதையும் நான் விரும்பலை. மார்க்கம் என்கிற பெயரில், பயான் அப்படிங்கிற பேரில் உங்களை ரொம்ப உட்கார வச்சுட்டு நான் எதையாவது பேசி உங்களை சங்கடப்படுத்திட்டு பராத் இரவுன்னு வந்தா ஹஸரத்து பேசுகிறதோட நம்மளை அனுப்பியிருக்கலாம் ஜியாரத்தை முடிச்சுட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆடையெல்லாம் பேச வச்சு கஷ்டப்படுத்திட்டாங்களே, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாலேயே இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய உரையை முடித்து கொள்வேன். அடுத்து நம்ம ஜியாரத்துக்காக போகிறோம், அப்படி தானே? நீங்கள் யாரும் பேச மாட்டீங்களோ? இந்த நேரத்தில் நான் பேசிக்கிட்டே இருந்து நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறதை விட ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். இவன் நம்ம வயசே இல்லை, இவன் பேசி நம்ம பேசவா அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்படி பேசுகிறது தான் இந்த நேரத்தில் உகந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் தப்பு இல்லைல்ல, பேசலாம்ல, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதாவது நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்க வந்திருக்கிறோம். என்ன கேட்க வந்திருக்கிறோம்? நீடித்த ஆயுளை கொடு, விசாலமான ரிசுக்கை கொடு, எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, நரகத்திலிருந்து விடுதலையை கொடு அப்படின்னு எல்லாம் நம்ம துவா செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வேண்டி நரகத்திலிருந்து விடுதலையாகி அருளையும் பொருளையும் பெற்றுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்கு தானே வந்திருக்கிறோம், அதுக்கு தானே சொல்லியிருங்கண்ணே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பராத் இரவுகள். பராத் இரவுங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மனிதர்களுக்கு 2 பெருநாள், முஸ்லீம்களுக்கு 2 பெருநாள். 2 பெருநாள் இல்லது உங்கள் ஊரில்? ஒன்று ரமலான் நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். இந்த 2 பெருநாள் தானே, பெருநாள் தானே, அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் பார்க்குறத பார்த்தா இவன் என்ன நம்மள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். நாங்கள் ஈசா ஹஸரத்துட்டையே பயான் கேட்டவங்க, யூசுப் ஹஸரத்திட்ட பயான் கேட்டுட்டு இருக்கிறவங்க, இவன் என்னடா கடையநல்லூரில் நம்மள்கிட்ட பெருநாள் தானே. இதெல்லாம் ஒரு சுன்னத், இதெல்லாம் என்னது, ஒரு சுன்னத். நீங்கள் ஏன்னா வேறு எதையோ அப்படியே சிந்திச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாதுல்ல, கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளை இங்கே தரணும்ல. இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சலனம், ஒரு சேஞ்ச் அது ஏற்படணும். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் அப்படி பேசுகிறேன். அப்போ மனிதர்களுக்கு, மூமின்களுக்கு 2 பெருநாள். ஒன்று ஈதுல் அல்ஹா, இன்னொன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னு சொல்கிறோம். மலக்குமார்களுக்கு 2 பெருநாளாம். வானலோகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு 2 பெருநாட்கள் இருக்கிறது. அதில் ஒன்று லைலத்துல் கத்ர், 27ஆம் ராவு அப்படின்னு சொல்லுவோம் ரமலானுடைய காலத்தில், 27வது இரவு, அது ஒரு பெருநாள். இன்னொரு பெருநாள் இந்த பராத்தினுடைய இரவு. அப்ப இந்த பராத்தினுடைய இரவை பெருநாள் மாதிரி யாரு நினைச்சிட்டு கொண்டாடுறாங்களோ அவர்கள் மலக்குமார்களோடு பெருநாள் கொண்டாடியவர்கள். அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. அப்ப இமாமினுடைய ஆமீனோடு, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொன்னால் அந்த ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு இணைந்து விடுகிறது. அப்ப இந்த பராத்தினுடைய இரவில் குடுமி இருக்கிற நாம் மலக்குமார்கள் கொண்டாடுகிற அந்த பெருநாளில், அல்லாஹ்வினுடைய பள்ளியிலே அவனுடைய மலக்குமார்கள் கொண்டாடுகிற அந்த நாளில், அந்த நேரத்தில் நாமும் அமர்ந்திருக்கிறோம். அப்ப நமக்காக யார் துவா செய்கிறா? மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே குடுமி இருக்கிற நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பராத் இரவுகளில் கழிச்சிருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். இவ்வளவு நாள் வாழ்ந்ததில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதை சாதிச்சிருக்கிறோம்? கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க உங்கள் லைஃப்பை. இங்கேருந்து அங்கே திரும்பி பார்க்க சொல்லலை, முன்னால் இருந்து பின்னால் திரும்பி பார்க்க சொல்லலை. வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இது நாள் வரைக்கும் வாழ்ந்ததில் நம்ம எதை அடைஞ்சிருக்கிறோம், என்ன அச்சீவ் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பேரை கேட்கும்போது என்ன செய்யணும்? அதெல்லாம் சொல்லுவோம் ஹஸரத்து, நாங்கள் அது தெரியாமலா இருக்கிறோம், நாங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் சத்தமாக சொல்கிறது நல்லது.
அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருக்கும்போதும் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க, ரொம்ப கவலையினுடைய உச்சத்தில் இருக்கும்போதும் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதனால் ஒன்று நம்ம சந்தோஷமாக இருப்போம், இல்லை கவலையில் இருப்போம். ரெண்டு நேரத்துலையும் யாரை சேர்த்துக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தினுடைய அன்னைக்கு காலையில், திங்கட்கிழமை காலையில் ஒரு 3 நாளாக தொடர்ந்து அவங்களுக்கு கடுமையான தலைவலி. அந்த தலைவலி உச்சகட்டத்துக்கு போய் காய்ச்சல் பயங்கரமாக அடித்து அது சக்கராத்தினுடைய அந்த சூழல் மயக்க நிலைக்கு போகிறாங்க. மயக்க நிலைக்கு போய் மயக்கம் தெளிகிற நேரத்தில் எல்லாம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கப்பட்டிருக்குது. அந்த தண்ணியை எடுத்து தண்ணிக்குள்ள கையை முக்கி அப்படியே தேய்க்கிறான். எப்போ செய்வோம் இதை? எப்போ செய்வோம்? கடுமையான ஒரு உஷ்ணத்தில் வெயிலில் போகும்போது என்ன செய்வோம்? இந்த உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிற காலங்களில் அது கடுமையான உஷ்ணமாக இருந்தால், இல்லை கல்ஃபில் இருக்கக்கூடியவங்க பாலைவனத்தில் போய் நிற்கக்கூடிய அந்த சூழலில் என்ன செய்வோம்? பாட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே முகத்தில் ஊற்றுவோம். அவ்வளவு கொடூரமான அந்த உஷ்ணத்தினுடைய நேரத்தில் நம்ம அப்படி செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தினுடைய வேதனையே வலியே அந்த சக்கராத்தினுடைய சூழலை தாங்க முடியாம மயங்கி மயங்கி போகிறார்கள். மயக்கம் தெளிகிற பொழுதெல்லாம் அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கும், அதில் அப்படியே முக்கி அப்படியே தேய்க்கிறான். தேய்த்துட்டு கேட்பாங்க, ஐஷா நான் தொழுதுட்டேனா? என்ன கேட்பாங்க? சொல்லுங்களேன் ஆஜியார, தொழுதுட்டேனான்னு கேட்பாங்க. அப்போ தொழுகலை அப்படின்னு உடனே உது செய்வதற்கு ட்ரை பண்ணுவாங்க, அப்படியே மயங்கிடுவான். அப்போ அந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாட்களாக இப்படித்தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆயிஷா நாய்க்கு ரொம்ப சங்கடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப சங்கடம். திங்கட்கிழமை காலையில ஃபஜ்ரினுடைய தொழுகை நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டினுடைய ஸ்கிரீனை அப்படியே விலக்கி, திரையை விலக்கி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில், ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கிடுவோமே, அவங்களுடைய தலைமையில் சஹாபிகள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த ஸ்க்ரீனை விலக்கி பார்க்குறாங்க. ஸ்க்ரீன்னா ஏதோ நம்ம வீட்டில் போட்டிருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய வீடுங்கிறது 8 முழம் நீளம், 10 முழம் அகலம். இது எவ்வளோ இருக்கும்? 8 முழம் நீளம், 10 முழம் அகலம். அதுதான் பெட்ரூமு. அதில் ஒரு சின்ன ஸ்க்ரீனை போட்டு சாக்கை போட்டு மறைச்சி அதில் கிச்சன் இருக்கும். ஆயிஷா நாயகி யாராவது ஆட்கள் வந்தால் அந்த சாக்குக்கு பின்னால் போய் நின்று அங்கே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. அவங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி படுத்திருக்கிற அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராத் இரவு உட்பட நிறைய இரவுகளில் எந்திரிச்சு தொழுவாங்க. அப்படி தொழும்போது சுஜூது செய்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகியினுடைய கால் அவங்க சுஜூது செய்கிற இடத்துல இருக்கும். அவ்வளோதான் அந்த வீட்டினுடைய அமைப்பு. அவ்வளவு குறுகலான அந்த வீட்டுக்கு கேட்டு கிடையாது, கதவு கிடையாது. நம்ம இன்னைக்கு கதவு போட்டு அதுக்கு பின்னால ஒரு கிரில் போட்டு அதுக்கு முன்னால வாசல்ல ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கிறோம். ஆனால் அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்தை காணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு டோரு, ஷட்ரு, ஸ்கிரீனு எல்லாமே அந்த சாக்கு தான். அந்த சாக்கு தான். எவ்வளவோ மிரட்டல்கள் உண்டு, எத்தனையோ எதிரிகள் உண்டு. ரோம பேரரசும் பாரசீகமும் கூட இந்த முஹம்மது விழ வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்ணில் நெய் வைத்து பார்த்து கொண்டிருப்பார்களே, என்ன விட்டு பார்த்துட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி கழுகு பார்வைகள் அவர்களை வட்டமிட்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு அப்படிதான் இருந்துச்சு. அப்ப அந்த சாக்கை விலைக்கு பார்க்கறாங்க. விலைக்கு பார்த்துட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்து வர மாட்டேங்குது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. ஆயிஷா நாயகிக்கு சந்தோஷம். 3 நாளா எந்திரிக்க முடியாம தண்ணியை தொட்டு தேய்ச்சி 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 மயக்க நிலையிலேயே இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து
அந்த சாக்கை விலைக்கு பார்த்து சஹாபிகள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து சிரிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி, யா ரசூலல்லாஹ், மீண்டுட்டீங்களா நபியே? சரியாயிருச்சா நபியே? ஆரோக்கியம் தீந்திருச்சா நபியே? தலைவலி காய்ச்சல் எல்லாம் சரியாயிருச்சா? அவங்க சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம். நமக்கு மிக நெருக்கமான ஒருவர், அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஐசியூவில் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு. கை அணங்குதா, கண்ணு சிமிட்டுதா அப்படின்னு எல்லாம் பக்கத்திலேயே நின்று பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து நம்மளை பார்த்து சிரிச்சு பேசுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஒருத்தரை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வை எவ்வளவு நேசிச்சாங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கோம். அவங்களுக்கு சந்தோஷத்தினுடைய பூரிப்பினுடைய உச்சகட்டத்தில், யா ரசூலல்லாஹ், இதற்காக சிரிக்கிறீர்கள் நபியே அப்படின்னு சந்தோஷத்தில் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால எந்த கொள்கையை சொல்றதுக்காக வேண்டி நான் இந்த மக்காவில் வரும்போது என்னை அடித்து விரட்டி பல்ல உடைச்சி பட்டினி போட்டு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி ஒட்டகத்தினுடைய குடலை எல்லாம் எடுத்து என் மேலே போட்டு எதற்காக வேண்டி எந்த கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டேனோ, இதோ பாருங்கள் ஆயிஷா, நான் நினைத்த ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டேன் ஆயிஷா. எதுக்கு சிரிச்சாங்களா? நான் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாகணும்னு நினைச்சேனோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டேன், அதனால சிரிக்கிறேன் அப்படின்னா. ஈசா ஹஸரத்து அவங்க மர்ஹூம் ஆயிட்டாங்க. அவங்க மௌத்தா போகிற நேரத்தில் அப்படி ஒரு திருப்தி இருந்திருக்கும். அவங்க வர்ற காலத்தில் உடுமலைப்பேட்டை இப்படி இருந்திருக்கும், இப்போ உடுமலைப்பேட்டை இப்படி இருக்குது. ஒன்றுமில்லை, நிதர்சனமாக நான் வர்ற நேரத்தில் இந்த பள்ளிவாசலில் குடுமி இருக்கிற இளைஞர்களின் கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, எதற்காக வேண்டி வாழ்கிறோம், அப்படி வாழ்ந்து முடிகிற நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு திருப்தி வரணும். அவங்க ஒரு திருப்தியாக மௌத்தா போயிருப்பாங்க. நான் உடுமலைப்பேட்டைக்கு வருகிற போது எப்படிப்பட்ட ஒரு மஹல்லாவை உருவாக்கணும்னு நினைச்சேனோ அப்படி ஒரு மஹல்லாவை உருவாக்கிட்டேன்னு அவர்கள் சந்தோஷத்தோடு மரணித்திருப்பார்கள். நாம மௌத்தா போகிற நேரத்தில் நம்ம இப்போ எதுக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறோம்? ஹஸரத் சொன்ன மாதிரி காசு பணத்துக்கா, பதவிக்கா, இல்லை பொருளாதாரத்திற்கா, எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோமோ, வாழ்கிற காலத்தில் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த போராட்டம்லாம் முடிஞ்சு மௌத்தா போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக நாளைக்கு மௌத்தா போகிறோம். அல்லாஹ் எல்லோருடைய ஆயுளையும் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவானாக. நாங்களே பராத்தரவில் வந்து துவா செஞ்சு ஆயுளை அதிகப்படுத்திட்டு போகலாமா? இந்த மனுஷன் வந்து நாளைக்கே மௌத்தா போகிறேன்னு துவா செய்கிறானே, நல்ல நாளும் அதுவுமா இப்படியா சொல்லணும், வேற ஆளையே கிடைக்கலையா ஹஸரத்து அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா இதை சொல்லித்தானே ஆகணும். இப்போ நான் மௌத்தா போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நாளைக்கே மௌத்தா போகிறோம், அல்லாஹ் உங்களை ஆயுளுடைய நீட்டி தரட்டும். மௌத்தா போகிற நேரத்தில் நம்ம இப்படி ஒரு திருப்தியோட மௌத்தா போமா? யா அல்லாஹ், நான் எதுக்கு இந்த தொழில் ஆரம்பிச்சேனோ, நான் எதுக்கு இந்த வியாபாரம் ஆரம்பிச்சேனோ, நான் எந்த நோக்கத்தில் உடுமலைப்பேட்டையில் இதை செஞ்சுட்டு இருந்தேனோ, அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்ச மாதிரி வீடு கட்டிட்டேன், நான் நினைச்ச மாதிரி பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேன், நான் நினைச்ச மாதிரி என் குடும்பத்தை மாற்றிட்டேன், எனக்கு சந்தோஷம். என் பிள்ளை, என் ஆம்பளை பிள்ளையோ பெண் குழந்தையோ என்னுடைய குடும்பமோ நான் நினைச்சது மாதிரி உருவாக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்தோட மௌத்தா போகிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கா? இருக்குதா? இருக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். இல்லைனா இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நாம் பயணிக்கணும். பயணிக்கலாமா? இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? அதை நோக்கி பயணிக்கணும். என்ன செய்யணும்? இப்போ நம்முடைய சமூகத்தினுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, பொதுவாக சமூகத்தினுடைய சூழல் இப்போ எல்லாம் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோம். உடுமலைப்பேட்டையில் போராடணுமா? நாஜியார ஒன்றும் பேச மாட்டேங்கிறிய? போராடணும் அல்ஹம்துலில்லாஹ். உடுமலைப்பேட்டையிலிருந்து இந்தியா முழுவதும் எல்லா கிராமங்கள்லையும் முஸ்லீம் சமூகம் போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த போராட்டம் ஓயலை. வக்ஃப் திருத்த சட்டம் அது வரக்கூடாது. அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் உடுமலைப்பேட்டை பள்ளி, இந்த பள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிர்வாகத்தில் 11 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த புதிய சட்டத்தில் 2 பேரும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கணும்.
நமக்கு பிடிக்காதவனே நிர்வாகத்தில் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஊரில் முஸ்லீமாக இருந்தாலுமே நமக்கு பிடிக்காத 2 பேர் நிர்வாகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம். இப்போ முஸ்லீம் அல்லாத ஒரு 2 பேர் கண்டிப்பாக இருக்கணுமா? அது 5 11 இருந்தால் அதில் 5 பேர் என்ன செய்யணும், அதில் இருக்கணும். இப்போ இந்த உமீது சட்டத்தில் இப்போ ஒரு பதிவு பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சட்டத்தில் குறைந்தது என்ன செய்யணும், 2 பேர் எதில் இருக்கணும், எதுலங்க இருக்கணும், நம்ம பள்ளியினுடைய வக்ஃபை நிர்வகிக்கிற அந்த நிர்வாகத்தில் இருக்கணும். ஒருவேளை ஃபியூச்சரில் இப்படியும் செய்யலாம், 2 இமாம் இருந்தால் ஒரு இமாம் யார் இருக்கணும், அவங்க நியமிக்கிற ஆளு, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி கூட நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால போராடணும் கொஞ்சம், அதுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கொரோனா வரையிலும் எதுக்கு போராடணும், CAA NRC NPR போராடணுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். எதையாவது போராடணும்னு சொல்றீங்களே, போராடணும். அதுக்கு முன்னால எதுக்கு போராடணும், மறந்து போச்சு அஜர்த்து. அடிக்கடி ஜமாஅத்துல் உலமால இருந்து ஒரு லெட்டு வரும், ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம், போராட்டம் வச்சிருக்கிறோம், வாங்கன்னு அவங்களும் கூப்பிடுவாங்க. நாங்களும் போய் நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டோம். நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோமே. எப்போ இருந்து போராடுறோம், நான் பிறந்ததுலேருந்து போராடுறேன். எங்கள் வாப்பா இருக்கார்ல, எங்கள் தகப்பனார் அத்தாவும் போராடினார். எப்போ 80லேருந்து அவர் போராடினார். ஷாபானு வழக்கு இருந்துச்சு, அப்போ இருந்து அவர் போராடினார். அப்புறம் பாபரி மஸ்ஜிது, அதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம், அதுக்கப்புறம் முத்தலாக் தடை சட்டம், அப்படியே போராட்டம் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. 80ல் ஆரம்பித்து 2025 வரைக்கும் இந்த உம்மத்து போராடிட்டு இருக்குது. போராட்டம் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ கொஞ்சம் பாருங்க, 23 வருஷத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருஷத்தில் மௌத்தா போகிற நேரத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு நினைச்சேனோ அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக மரணித்தார்கள். இப்ப 45 வயசுல இருக்கிற ஒருத்தன் நான் மௌத்தா போகும்போது 45 வருஷத்துக்கு முன்னால முஸ்லிம் சமூகம் ஒரு விஷயத்துக்காக போராடிச்சு. இப்ப 45 வருஷத்துக்கு பின்னால பார்த்தா முஸ்லிம்கள் போராட்டத்தினுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது, போராடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது, போராட்டத்தினுடைய காரணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. வடநாடுகள்ல வாழ்றதுக்கே போராடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப 45 வருஷத்துல ஒரு சொசைட்டியினுடைய சேஞ்சு எதுவுமே சரி. இனிமேலாவது இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்க அத்தா போராடினாரு, நான் போராடினேன், என் பிள்ளையும் இன்னைக்கு போராடுறான். என் பேர பிள்ளை காலத்திலேயாவது போராடாம அல்ஹம்துலில்லாஹ்னு பராத் இரவில் பள்ளிவாசல்ல வந்து நிம்மதியா தொழுதுட்டு போறதுக்குரிய ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா அதையும் சொல்ல முடியாது. இன்னும் பெருகத்தான் அஜர்த்து செய்யும், கூடத்தான் அஜர்த்து செய்யும். இந்த சூழல் இப்படி தான் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம அதை நோக்கி நகரணும்ல. என்ன செய்யலாம் நான் சொல்லிடவா? என்ன செய்யலாம்னு சொல்லிடுவா. வாரம் ஹுத்பாவில் ஹஸரத் ஹுத்பாவை முடிக்கும் போது சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல். சொல்லுவாங்களா உங்க ஊர்ல? இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்லி வல் இஹ்சான். கடைசியில் அதை சொல்லி தானே கீழே இறங்குவாங்க. நம்மளும் ஏதோ ஹஸரத் சொல்றாங்க அப்படின்னு நம்மளும் தொழுது முடிச்சுட்டு இறங்கி போயிடுவாங்க. ஹஸரத் கீழே இறங்கிடுவாங்க, நம்மளும் பள்ளிவாசல்ல இருந்து தொழுது முடிச்சுட்டு இறங்கி போயிடுவோம். அல்லாஹ் என்ன சொல்றானா, நிச்சயமாக அல்லாஹ் நீதியை கொண்டு ஏவுகிறான். யார்கிட்ட ஏவுறான்? நம்மள்ட்ட தான். நீதி செலுத்த வேண்டும் என்று ஏவுகிறான். இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சுக்கிறோமா? வாரம் ஜும்மாவுல ஹஸரத் சொல்றாங்களா? இங்க இல்ல, உலகம் முழுவதும். நீங்க மக்காவுக்கு போனாலும் இமாம் கடைசியில் அதான் சொல்லுவாரு, மதீனாவுக்கு போனாலும் அதான் சொல்லுவாரு. தமிழகத்தினுடைய எங்கெல்லாம் பள்ளிவாசல்களில் மெஹராபும் மெம்பரும் இருக்கிறதோ அந்த குத்பாக்களில் எல்லாம் அந்த இமாம்கள் அதைத்தான் சொல்லுவார்கள். இன்னல்லாஹ யஅ்முரு பில் அத்ல். அல்லாஹ் நிச்சயமாக நீதியை கொண்டு ஏவுகிறான். எங்க ஏவுகிறான்? யார்கிட்ட ஏவுறான்? நம்மள்ட்ட ஏவுறானா நம்ம என்ன செய்யணும்? நீதியை செலுத்தணுமா, நீதியை கேட்கணுமா? என்ன செய்யணும்? கொஞ்சம் எனக்கு நீதி செலுத்துங்களேன். நான் ஒருத்தன் சத்தம் போட்டுட்டு இருக்கேன்ல, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்றது தானே நீதி. நீங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா, நீங்க இப்படி பேசும்போது உங்க மனைவி பதில் சொல்லலைன்னா, இல்லை உங்க மனைவி இப்படி கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லலைன்னா உங்க வீட்டில் என்ன நடக்கும்? அப்ப நீங்க மட்டும் இப்படி அமைதியா இருக்கிறது நியாயமா? இல்லைல்ல. அப்ப நீங்க நீதி செலுத்தணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீதி செலுத்தணும், நீதியை கேட்க கூடாது. யார்கிட்ட போய்?
தெருவில் போய் நின்று, ரோட்டில் போய் நின்று, அங்கே போய் நின்று, இங்கே போய் நின்று நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்னங்க 45 வருஷமா என் பாட்டன் இருந்து பேர வரைக்கும் கத்திட்டு இருக்கிறான். என்ன கத்திட்டு இருக்கிறான்? நீதி வேண்டும், நீதி வேண்டும். இதைத்தான் கத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? டேய், நீ நீதியை பிச்சை எடுக்கிறவன் இல்ல, நீ நீதியை பிச்சை எடுக்கிறவன் இல்ல. ஏன் இந்த நிலைமைக்கு இந்திய முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு குர்ஆனுடைய ஒரு வார்த்தை அது வாரம் காதில் விடுகிறது, அது கல்பில போய் பதியல, கல்பில போய் பதியல. இல்ல ஹஜ்ரத் என்ன சொல்றாருங்கிறதும் நமக்கு புரியல. அது மனசுல பதியாததுனால, அது கல்பில பதியாததுனால, இல்ல ஜும்மா தொழுகும் போது நம்ம அப்படியே உறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால, ஒரு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும்ல, அது சிசி எல்லாம் வச்சு இப்பெல்லாம் நவீனமாக இருக்கு பள்ளிவாசல். அப்படி உள்ள வந்த உடனேயே தூக்கம் வந்துடுது. அஜரத்து என்னங்க வீட்டில் அஜரத்து இன்னைக்கு என்னங்க பேசுனாங்கம்மா, அஜரத்து பேசுனாங்க. அவ ஏன் எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசுனாங்க. வர என்ன சொல்றாரு அஜரத்து? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் நீதியை கொண்டு ஏவுகிறான். நீதியை கொண்டு ஏவுகிறான் என்று சொன்னால் நீதியை பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஏவவில்லை, நீதி செலுத்த வேண்டும் என்று ஏவுகிறான். நீதி எங்க இருந்தா செலுத்த முடியும்? நீதி எங்க இருந்தா செலுத்த முடியும்? நீதிமன்றத்தில் இருக்கணும். நீதியே இந்தியாவில் நீதி செலுத்தணும்னா நம்ம எங்க இருக்கணும்? நம்ம எங்க நிற்கிறோம்? தெருவில் நிற்கிறோம். நம்ம தெருவில் நிற்கிறோம். நம்ம எங்க இருக்கணும்? நீதிமன்றத்தில். அப்போ ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு வேண்டும். நாம நீதி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டவர்கள். நம்ம அதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். உடுமலைப்பேட்டையில நம்ம வாழ்றோம், நம்ம பிறந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். இந்த மண்ணில் நீதி செலுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்படி உணர்ந்திருந்தா நம்ம எங்க இருந்திருப்போம்? சுப்ரீம் கோர்ட்ல இருந்திருப்போம், ஹை கோர்ட்ல இருந்திருப்போம், செஷன்ஸ் கோர்ட்ல இருந்திருப்போம். நம்ம இல்லை. சரி, நம்ம தான் படிக்கல, நம்ம பேரண்ட்ஸ் படிக்க வைக்கல. 45 வருஷமா இருக்கிற நம்ம நீதிக்காக வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறோமே, நம்ம பிள்ளைகளுடைய காலத்திலேயாவது இது இருக்கக்கூடாது. அதனால என் பிள்ளைய என்னை மாதிரி நீதியை கேட்டு பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு நான் என் பிள்ளைய விட மாட்டேன், நீதி செலுத்துகிற இடத்திற்கு என் பிள்ளைய அனுப்புவேன். அப்படியாவது நியத்து வச்சோமா? 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 இல்லை இல்லை. ஏன் வைக்கல அப்படின்னா மார்க்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் விளங்கலை. கேரளாவில் தேவன் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் சும்மா கதை அடிக்கலை, கதை சொல்லிட்டு போகலை. தேவன் ராமச்சந்திரன் யூடியூப்பில் போய் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். தேவன் அது ஒரு என்ன பேர்? ஹிந்து சகோதரர்களுடைய கடவுளின் பேர். ராமன் அது என்னது சொல்லுங்களேன் ஆச்சியார? சந்திரன். இந்த பேர் உடைய ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு, அவருடைய பேட்டி இருக்கும். அந்த பேட்டி எடுத்து பாருங்க. அவர் சொல்லுவார், என் வாழ்க்கையில் கேரளா ஹைகோர்ட்டில் ஏன் நிறைய தீர்ப்புகளுக்கு தீர்ப்பளித்த நீதிபதி அவர். அவர் சொல்றார், என் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கிறேன், ஒரு தீர்ப்பில் கூட நான் கொஞ்சம் சரியா தீர்ப்பளிக்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டே வந்ததில்லை. நம்ம ஏதாவது வீட்டில் குடும்பத்தில் பஞ்சாயத்து பேசியிருப்போம், பிள்ளைகளுக்கு மத்தியில் பஞ்சாயத்து பேசியிருப்போம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சரியாக தான் சொன்னோமா, நம்ம பையன் தப்பு பண்ணாமல் நம்ம அடிச்சிட்டோமோ, இல்லை நம்ம பிள்ளை தப்பு பண்ணாமல் நம்ம அப்படி சொல்லிட்டோமோ, எவ்வளவு சஞ்சலம் வருது. ஆனால் இவர் சொல்றாரு, நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை நான் வழங்கி இருக்கிறேன், ஒரு தீர்ப்புல கூட நான் வாத பிரதிவாதத்தை சரியாக கவனிக்காம ஒரு சார்பாக தீர்ப்பெழுதிட்டேனோ அப்படின்னு எனக்கு சஞ்சலமே வந்ததில்லை. அப்ப கேட்கிறாங்க, ஏன் உங்களுக்கு சஞ்சலம் வந்ததில்லை? அவர் சொல்றாரு, அவர் பேர் என்ன சொன்ன? தேவன் ராமன் சந்திரன். இது நல்லா மனசுல வச்சுக்கணும்னா, என்ன பராத் இரவில் பயான் பண்ண கூப்பிட்டா இவர் தேவன் ராமச்சந்திரன் அது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்க மனசுல ஆழமா பதியணும். அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு முறை தீர்ப்பை எழுதுவதற்கு பேனாவை எடுக்கிற பொழுது, தீர்ப்பை எழுதுறதுக்குன்னு ஒரு பேனா வச்சிருப்பாங்கல்ல, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, அந்த பேனாவை குத்தி உடைச்சிருவாங்க. அரபியில் ஜஃபல் கலம்னு சொல்லுவோம். எங்கள் உஸ்தாத்மார்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டா ஜஃபல் கலம், பேனா காஞ்சிருச்சு. பேனா காஞ்சிச்சுன்னா இனிமேல் அதை திருத்தி எழுத முடியாது.
ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அது திருத்தக்கூடாதுங்கிறதுனால அந்த பேனாவினுடைய முள்ள ஜட்ஜு உடைச்சிடுவார். அவர் சொல்லாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரே ஒரு முறை எழுதுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பேனாவை எடுக்கிற பொழுது நான் என் மனசுல நினைப்பேன் முஹம்மது நபி. செலவாத்த காணுமே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்க்கையில் தீர்ப்பளிக்கிற பொழுது எப்படி என்னுடைய மகள் ஃபாத்திமா தவறு செய்திருந்தாலும் ரலியல்லாஹு தஆலானு எப்படி அவர் சொல்றாரு. இது நான் சும்மா சொல்லிட்டு போகல, அதனால தான் சொன்னேன் யூடியூப்ல இந்த பேரை அடிச்சு பாருங்க. தம்பி பார்த்துருக்காப்புல, எனக்கு வேகமாக தலையாட்டுறாப்புல. அவர் சொல்லுவார், ஒவ்வொரு முறை தீர்ப்பு எழுத போகிற நேரத்திலும் முஹம்மது நபி அவர்கள் எப்படி அவருடைய சமூக காலகட்டத்தில் தீர்ப்பளித்தாரோ, அவருடைய தீர்ப்பை எப்படி எதிரிகளும் ஏற்றுக்கொண்டார்களோ, அப்படி முஹம்மது நபி தீர்ப்பளித்தது மாதிரி நானும் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம்? நியத்துமோ. அதான நியத்து. ஏன் ஒரு தேவன், ராமன், சந்திரன் என்கிற பெயருள்ள ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தீர்ப்பெழுத போற நேரத்தில் முஹம்மது நபி தீர்ப்பெழுதுறது மாதிரி எழுதணும்னு தோணும் போது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற நியத்து ஏன் வரல? ஏன் வரல? நம்ம அதை உருவாக்க. அதான் சொன்ன குர்ஆன் என்ன சொல்லுது? நீதி செலுத்தணும்னு சொல்லுது. நம்ம தான் நீதி செலுத்தக்கூடிய இடத்துல இல்ல, நம்முடைய பிள்ளைகளாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நியத்து வைக்கணும். நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ் காணும்? இது தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து ஒரு 10 பேரை கூட்டு வந்திருப்பேன். கடையநல்லூர்லேருந்து எங்கள் ஊரில் நிறைய சத்தம் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது, சத்தம் போட்டு ஆமீன் சொல்கிறது, சத்தம் போட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களையே கூட்டு வந்திருப்பேன். சரி, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து லேட்டாக 10 மணிக்கு யாசின் ஓதுனதுனால டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் உங்களுடைய அந்த அந்த டயர்டையெல்லாம் போக்கி ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை தந்தருள் புரிவானாக. ஒரு சமூகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்முடைய சிந்தனை ஆரோக்கியமாக இருக்கணும். அது மிக முக்கியமானது. அல்லாஹ்விட்ட அருளையும் பொருளையும் கேட்க வந்திருக்கிறோமே, நம்ம அதை நோக்கி நகரணும்ல. அவன் தரணும்னா தருவதற்கு தகுதியானவர்களாக யார் இருக்கணும்? நம்ம இருக்கணும். அல்லாஹ் இமாம்கள் இப்படி சொல்லுவார்கள், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றான்ல. நீ கேட்கிற நேரத்துல எல்லாம் அல்லாஹ் தரமாட்டான். நீ கேட்கிற நேரத்துல எல்லாம் உனக்கு தோணும் போதெல்லாம் நீ கேட்ப, அப்பமெல்லாம் அல்லாஹ் தரமாட்டான். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் அதுக்கு தோணும் போதெல்லாம் கேட்கும். உங்க பையன் 8 வயசு பையன், ஏப்பா அத்தா அண்ணெல்லாம் பைக் ஓட்டுறான், பக்கத்து வீட்டு அண்ணெல்லாம் எஃப்இசெட் ஓட்டுறான், எல்லாம் டிடிஎஃப் வாசனுக்கு பின்னால அணிவகுத்து போறான், எனக்கும் அப்படி ஒரு பைக் வேணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். என்ன வேணும்? பைக் வேணும்னு நம்ம கொடுத்துருவோமா? கொடுக்கலன்னா கெட்டாத்தாவாயிருவோமா? கொடுக்கிறவன் தான் கெட்டாத்தா. இப்போ பைக்கை கொடுக்கிறவன் தான் கெட்டாத்தா. ஏன்? சின்ன பையனுக்கு பைக்கை கொடுக்கலாமா அப்படின்னு நம்மளே கேட்கிறோம். அங்கங்க போய் விழுந்து கிடக்கிறான். பொறுப்பற்ற சமுதாயமா போயிருச்சு. எங்க ஊர்ல எல்லாம் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு 2-3 ஜனாசா நடக்கும். மேலப்பாளையத்தில் தொழுகு வைக்கிறேன். லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எப்படியும் 2 ஜனாசா வந்துடுது. நோம்பினுடைய காலகட்டத்தில் இது மாதிரி சிறந்த இரவுகளில் பசங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு அது நாகர்கோவில் பைபாஸில் அங்கங்க போய் விழுந்துட்டு வர்றாங்க. வருஷம் ஒருத்தன் மௌத்தாகிறான், ஆனாலும் அதை விடுறதில்லை. இந்த பேரண்ட்ஸும் அதை கண்டுக்கிறது இல்லை. இவங்க நல்ல பேரண்ட்ஸ்னு சொல்லுவோமா? ஆனா குழந்தைகள் பைக்கை கேட்கும். அதே மாதிரி தான் நம்ம கேட்போம். அல்லாட்ட உடுமலைப்பேட்டையிலேயே பெரிய வியாபாரியா நான் தான் இருக்கணும், பெரிய பணக்காரனா நான் தான் இருக்கணும், பெரிய அதிகாரியா நான் தான் இருக்கணும். நம்ம கேட்டுருவோம். நமக்கு தோன்றதையெல்லாம் நம்ம கேட்போம். கேட்போமா? கேட்க மாட்டோமா? அதுக்கும் இப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? என்னடா நான் கேட்காதெல்லாம் இவரு கேட்கிறாரு அப்படின்னு பயான கொஞ்சம் கேஷுவலாக கேட்டால் நல்லா இருக்கும். அப்போ நமக்கு தோன்றதை நம்ம கேட்போம். அல்லாஹ் என்ன சொல்றானா, உனக்கு தோணும் போதெல்லாம் நீ கேட்கிறத நான் தந்துட்டா நீ அதனால கெட்டு போயிருவ, நீ அதனால நாசமா போயிருவ. அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு தோணும் போது நான் தருவேன். அல்லாஹ்வுக்கு தோணும் போது நமக்கு, நம்ம பாப்பாவுக்கு தகப்பனுக்கு தெரியும்ல இவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும் தெரியுமா? தெரியாதாங்க. இவருக்கு எத்தனை வயசுல பைக் எடுத்து கொடுக்கணும்,
இவரை எத்தனை வயசுல பிசினஸுக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் தகப்பனுக்கு தெரியும். ஆனா நம்ம தகப்பனுக்கே எதிரியா நினைச்சிட்டு, என்ன அத்தா இவன், என்ன அத்தா இவரு, என்ன செஞ்சிட்டாரு, அவன் என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறான், எங்க அத்தா ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நம்ம அத்தாவை குறை சொல்லுவோம். ஆனா அத்தா முழுவதும் நம்முடைய நலனை, நம்முடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டுதான் அவர் செயல்படுவார். அதே மாதிரி தான் அல்லாஹ் சொல்றான், நீ உனக்கு தோணும் போதெல்லாம் நீ கேட்ப, ஒவ்வொன்னு கேட்ப, அப்பம்லாம் தந்தா நீ நாசமா போயிருவ, எனக்கு தோன்றுகிற பொழுது நான் தருவேன், அப்ப நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதாக இமாம்கள் நமக்கு தப்சீர்ல விளக்கம் சொல்லி தருகிறார்கள். இப்ப வருஷா வருஷம் வந்து கேட்கிறோம், நம்ம தோன்றதையெல்லாம் கேட்கிறோம். ஆனா கேட்கிறத தர்ற அளவுக்கு நம்ம எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த குவாலிட்டியோட இருக்கிறோமா? பைக் ஓட்ட தெரியணும்னா முதல்ல கால் எட்டணும்ல. எஃப்இசெட்ட சின்ன பையனுக்கு எடுத்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண தெரியணும், அதுக்கப்புறம் கிளச்சை பிடிச்சி கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்க தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சா தானே. இது எதுவுமே தெரியாம எனக்கு பைக் வேணும்னா உடனே ஓட்டணும்னா அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இல்ல. அப்ப என்ன செய்யணும்? குவாலிட்டியை நம்மளும் வளர்த்துக்கணும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ சில குவாலிட்டியை வளர்த்துக்கோ. நீ அல்லாஹ் இந்த சட்டம் வந்துடக்கூடாது, அல்லாஹ் சிஏஏ வந்துடக்கூடாது, அல்லாஹ் பாபரி மஸ்ஜிது வீட்டு தரணும், அல்லாஹ் கியான்வாபி மஸ்ஜிது வீட்டு என்ன இது யாழ்லான்னு அவன்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன்னா, உன்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, உங்ககிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? அப்ப அந்த குவாலிட்டியை, தகுதியை நீ உருவாக்கிக்கிடணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மளை படைச்சது இந்த மண்ணில் நீதி செலுத்துவதற்காக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நீதி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்? நீதி செலுத்தக்கூடிய இடத்துல, நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட பாக்கியத்தை, நசீவை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருள் புரிவானாக. அடுத்த தலைமுறையும் கூட அங்கங்க ரோட்ல தெருவில் நின்று எதையாவது பதாக ஏந்து போராடக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் இருக்கணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வர்றாங்க. ரொம்ப கஷ்டமான சூழலை பார்த்து, வா கர்பா அபத்தா, எங்கள் அத்தாவுக்கு ஏற்பட்ட கஷ்டமே, எவ்வளவு சிரமப்படுது எங்கள் அத்தா அப்படின்னு அவங்க சங்கடப்படுறாங்க. இந்த சங்கடத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் அலா, நான் யாரை சந்திக்க போறேன்? என்னுடைய உயர்ந்த நேசரான அல்லாஹுவை சந்திக்க போகிறேன். ஃபாத்திமா, நான் எங்கம்மா போறேன்? நீ எதுக்குமா அழுகிற? நீ எதுக்குமா கஷ்டப்படுற? நீ எதுக்குமா பதட்டப்படுற? நான் எங்க போறேன்? என் நண்பனை சந்திக்க போறேன், அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்று எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக மரணம் அடைந்தார்கள். ரெண்டு மகிழ்ச்சி இருக்கணும் நமக்கு, ரெண்டு மகிழ்ச்சி இருக்கணும். என்ன மகிழ்ச்சி? ஒன்று, உலகத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊரு, நம்முடைய மஹல்லா, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம் ஒரு அமைதியான சூழலுக்கு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கியாமத்து நாள் வரையிலும் என் பிள்ளைகள் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, இஸ்லாமிய அடையாளத்தோடு, தாடியோடு, தொப்பியோடு, புர்காவோடு இஸ்லாமிய அடையாளத்தை, பண்பாடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு சூழலை என் மண்ணில் வந்துருச்சுங்கிற ஒரு சந்தோஷம். இன்னொன்று, மௌத்தா போற நேரத்தில் நான் யாரை பார்க்க போறேன்? அல்லாஹ்வை பார்க்க போறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண தருவாயிலிருந்து சூழ்ந்து அவர்களுடைய குடும்பம் அழுது கொண்டிருக்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் எங்க போறேன்? ஏன் ரசூலுல்லாஹ்வை பார்க்கத்தானே போறேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதரையும் சந்திக்க போகிறோம் என்கிற மகிழ்ச்சியில் நமக்கு இந்த உலகத்தினுடைய எந்த கவலையும் இருக்கவே இருக்காது. இப்படி ஒரு சூழல் நமக்கு இருக்கா? அல்லாஹ்ட்ட போனா என்ன பதில் சொல்றது? நம்ம எப்படி சம்பாதிச்சோங்கிறத கேட்பானே, நம்முடைய இளமையை எப்படி கழிச்சோங்கிறத கேட்பானே, நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்கிறத கேட்பானே, என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியலையே அப்படிங்கிற பீதியும் பயமும் தான் நமக்கு நிறைய இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் மௌத்தா போற நேரத்தில் இன்னொரு சந்தோஷமும் இருக்கணும். என்ன சந்தோஷம் இருக்கணும்? அல்லாஹ்வை சந்திக்க போறேன். எந்த அல்லாஹ்வை நான் இவ்வளவு நாள் தொழுதுட்டு இருந்தேனோ, எந்த அல்லாஹ்வை தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தொய்யிபாத்து லில்லாஹ், யாருக்கு? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் உனக்கே எல்லா காணிக்கையும்னு சொன்னேனோ அந்த அல்லாஹ்வை நான் நேர்ல பார்க்க போறேன். இந்த அல்லாஹ்வை
நேரில் பார்க்க போறேன். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அத்தஹியாத்துல் தொழுகிற நேரத்தில் யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும்னு எந்த ரசூலை அழைத்து சலாம் சொன்னேனோ அந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறேன். இந்த ரெண்டு மகிழ்ச்சியும் இருந்தால் சக்கராத்தில் எந்த விதமான சங்கடமும் இருக்காது. அல்லாஹ் இந்த ரெண்டு மகிழ்ச்சியையும் தந்தருள் புரிவானாக. இந்த ரெண்டு மகிழ்ச்சியோடு மரணிக்கணும்னா என்ன செய்யணும்? உலகத்திலையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அப்படிதானே? உலகத்திலையும் கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் சிரமப்படணும், கொஞ்சம் பிளான் பண்ணணும். என்னென்ன திறமைகள் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இருக்குது, இந்த தேசத்தினுடைய அதிகார மையங்களில் அமர்வதற்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதை நோக்கி அவர்களை நகர்த்தணும். ரெண்டாவது, அவர்களுக்கு ஈமானிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சிந்தனையையும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். உலகத்திலேயே இன்னைக்கு வலிமையானவர்கள் யார் அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிக வலிமையானவர்கள் யார் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? இன்னைக்கு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற கப்பலை வச்சுட்டு அப்படியே வளைகுடா பகுதியை ஆட்டி படைச்சிட்டு இருக்காப்லையே டொனால்டு ட்ரம்ப், அந்த அமெரிக்காவை தான் உலகமே அப்படி தான் சொல்லுது, எல்லா ஊடகமும் அப்படி தான் சொல்லுது. அதுக்கடுத்து ரஷ்யாவை சொல்லுவோம், பிரான்ஸை சொல்லுவோம், சைனாவை சொல்லுவோம், இப்படி நிறைய நாடுகளை சொல்லுவோம். ஆனால் உலகத்திலேயே மிக வலிமையானவர்கள் யார் அப்படின்னு இப்போ ஒரு ஆய்வு நடத்தப்பட்டதில் அந்த ஆய்வினுடைய அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? பலஸ்தீன குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது. யாராம் உலகத்திலே வலிமையானவர்கள்? பலஸ்தீன குழந்தைகளாம். என்ன அப்படி பலஸ்தீன்ல இருக்கு? 2.5 வருஷமா சாப்பாடு இல்லை, மண்ணள்ளி சாப்பிடுது. நம்ம எல்லாம் நம்முடைய வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற பழக்கம் உண்டா? இல்லை மொபைல் தான் ஊட்டுதா? இப்போ அடுத்து அதுக்கு ரோபோ வந்துருச்சுல, இப்போ எல்லாத்துக்கும் என்னது ரோபோ வந்துருச்சு. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கும் கூட ரோபோ வந்து ஊட்டிடும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மொபைலை பார்த்துட்டு கொடுக்கும்போது சாப்பாடு கீழே வந்துருச்சு, அந்த சாப்பாட்டில் மண்ணாயிருச்சு. அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த உணவாக இருக்கட்டுமே, விருப்பமான உணவாக இருக்கட்டுமே, மண்ணில் விழுந்துருச்சுன்னா அது திரும்ப குழந்தைக்கு கொடுப்போமா? நெவர். மாஷா அல்லாஹ். ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். ஆனால் பலஸ்தீன குழந்தைகள் 2 வருஷமா மண்ணை தான் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வெளியூர் போனால் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா தண்ணி ஒத்துக்காது. பலஸ்தீன குழந்தைகள் கடல் தண்ணியை சீனியை போட்டு அதை தான் குடிக்கும். இப்போ அது போடுறதுக்கு கூட சீனி இல்லை. அந்த கடல் தண்ணி, கொஞ்சம் கடல் தண்ணியில் குளித்தாலே உடனே வந்து நல்ல தண்ணியில் குளிப்போம், அப்படி தானே? கடலில் போய் இறங்கிட்டு. ஆனால் கடல் தண்ணியை குடிக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதைத்தான் குடித்து கொண்டிருக்கு. மருந்து இல்லை, ஊட்டச்சத்து இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உலகத்தில் அவர்கள் வலிமையானவர்கள். ஏன் அப்படின்னா 777வது நாள் பலஸ்தீன போர் தொடங்கி, இந்த முற்றுகை தொடங்கி 777வது நாள். பலஸ்தீனத்தை கொஞ்சம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. பலஸ்தீனத்தில் எந்த கட்டிடமும் இல்லை, எந்த பள்ளிவாசலும் இல்லை, எந்த ஸ்கூலும் இல்லை, எந்த வீடுகளும் இல்லை. 777வது நாள்ல கஸால ஒரே மதரசாவில், ஒரே ஸ்கூல்ல 777 பெண்கள் ஹாஃபிலாக்களாக சனது வாங்கி இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த போர் நடந்து 777வது நாள அவங்க எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா, 777 பெண்கள் ஒரு மதரசாவில் மட்டும் குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில் சனதை வாங்குகிறார்கள். குண்டுகள் வெடிந்து கொண்டிருக்கிறது, உணவு இல்ல, தண்ணி இல்ல, அண்ணன் தம்பி அத்தா அம்மா இப்படி குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் மௌத். ஆனாலும் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்வதிலே எந்த விதமான சோர்வும் பலகீனமும் அவங்கள்ட்ட இல்லை. அதனால் அவர்கள் உலகத்திலே வலிமையானவர்களாக அல்லாஹுவினால் வலிமைப்படுத்தப்படுகிறார்கள். என்ன வலிமை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். என்ன வலிமை, அது எப்படி வலிமையானவர்கள்னு சொல்றீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த குண்டுகள் அடிபட்டு கை காலெல்லாம் பிஞ்சு அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க. 4 வயசு 5 வயசு 10 வயசு பிள்ளைங்களை தூக்கிட்டு வர்றாங்க. இது யார் சொல்லணும்னா, ஆஸ்திரேலியா டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்படி தூக்கிட்டு வரும்போது மயக்க மருந்து கொடுக்கணும்ல, மினிசியம் சின்ன சர்ஜரியாக இருந்தாலும் அந்த இடத்த மறக்க செய்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன். பல் எடுக்க போயிருப்பீங்க, பெரும்பாலும் பல்லு வலிக்கு பல்ல அப்படியே எடுத்துருவாங்களா? அப்படியே போட்டு எடுத்தா அப்போ அந்த இடத்த மறத்து போகிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க.
சிசேரியன் பண்ணும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, இங்கே அந்த இன்ஜெக்ஷன் மருந்தே கிடையாது, மயக்க மருந்தே கிடையாது. ஏற்கனவே பசியில பட்டினியில தாகத்தில் நொந்து போய் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை கொண்டு வந்து பெட்டில் போட்டு இந்த டாக்டர் சொல்லுவார், சரியான ஊசி இருக்குல்ல, சரியான ஊசியை தைக்கிறதுக்கு அது கூட அங்க கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போட்டு தகர்த்துட்டான். பெரிய பெரிய ஊசிகளை வச்சு, சாக்கு தைக்கிற ஊசி மாதிரி வச்சு, அதுல நூல்களை, கிடைக்கிற நூல்களை, நரம்புகளை கொடுத்து எப்படியாவது அந்த உடம்பை ஸ்டிச் பண்ணி ஒட்டி வைப்போம் அப்படின்னு நான் குத்தும் போது என் கை நடுங்கும். ஏன்னா ஏற்கனவே அவர் ரொம்ப பலகீனம், அதுல உடம்பெல்லாம் பிஞ்சு போய் இருக்கும். பிஞ்சு போய் இருக்கிற அந்த பகுதியில அப்படியே ஊசியால குத்தும் போது என் உடம்பு நடுங்கும். ஆனால் அந்த குழந்தைகள் சிரித்து கொண்டே ஓதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். அப்படியே படுக்கையில படுத்துட்டு அந்த குழந்தைகள் குர்ஆனை ஓதி சிரித்து கொண்டிருக்கிறது. நான் அழுது கொண்டே தைப்பேன், அந்த குழந்தைகள் சிரித்து கொண்டிருக்கிறது. இப்படி பல குழந்தைகள் அப்படி சிரிச்சிட்டு குர்ஆனை ஓதிட்டே மரணித்து போயிருக்கிறது. நான் கேட்டேன், இவர்களால் எப்படி சிரிக்க முடிகிறது? தந்தையை இழந்ததற்கு பின்னால், தாயை இழந்ததற்கு பின்னால், வீடு இல்லாமல் போனதற்கு பின்னால், உணவில்லாமல் இருந்த காலகட்டத்திலும் கூட இப்படி சிதைந்து வருகிற இந்த உடம்புகளோடு வருகிற இவர்களால் எப்படி சிரிக்க முடிகிறது? அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய கல்பிலே மரணம் செய்யப்பட்டிருக்கிற அந்த குர்ஆன் இந்த சோதனையிலும், இந்த வலியிலும், இந்த வேதனையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஏன்னா மரண தருவாயில அல்லாஹ்வை பார்க்கிறாங்க. மரண தருவாயில் இவர்கள் போகிற இடமான அந்த சொர்க்கத்தை பார்க்கிறார்கள். அதனால் குர்ஆன் ஓதிக்கொண்டே அவர்களால் சிரிக்க முடிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன நோய், ஒரு கடன், ஒரு கஷ்டம், ஒரு பஞ்சம், ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அல்லாஹ் இப்படி சோதிக்கிறானே, அல்லாஹ் இப்படி கஷ்டப்படுத்துறானே, அல்லாஹ் நம்மள போய் இப்படி எல்லாம் சிரமப்படுத்துறானே, எவ்வளவு புலம்புறோம், எவ்வளவு அழுகிறோம். ஆனால் அவர்கள் சிரித்து கொண்டே மரணிக்கிற அந்த குழந்தைகள் தான் உலகத்தில் வலிமையானவர்கள். அவர்களை குர்ஆன் வலிமைப்படுத்துகிறது. நான் இது சொல்லி முடிக்கிறேன். ஹஸரத் சொன்னது மாதிரி உலகத்தில் காசு பணம் எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. குர்ஆன் ஒரு சமூகத்தை வலிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு நிகழ்வு, எஸ்ஜே ராய் அப்படின்னு ஒருத்தவர் ஒரு 4 நாளைக்கு முன்னால் சூசைட் பண்ணியிருப்பார். நீங்கள்லாம் பத்திரிகை படிக்கிறவங்க தானே. எஸ்ஜே ராய் அவர் யார் அப்படின்னு சொன்னால், அவர் சம்பந்தமாக நிறைய எழுதுகிறாங்க. 13 வயசில் ஒரு விலை உயர்ந்த கார் பக்கத்தில் போய் அவர் நிற்பார். 13வது வயசில் செக்யூரிட்டி விரட்டி விடுவாராம், இந்த கார் பக்கத்தில் எல்லாம் நிற்கக்கூடாது போ அப்படின்னு. அப்போ நினச்சாராம், நான் மிக விரைவில் இந்த காரை வாங்குவேன்னு. 26வது வயசில் முதல் ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்குறாரு. இவ்வளோ வெறி இருக்கும். நம்ம இதை என்ன சொல்லுவோம், 13 வயசுல ஒரு இடத்துல இருந்து எவன் விரட்டினானோ அதே கம்பெனியினுடைய காரை 26வது வயசுல 13 வருஷத்துல அச்சீவ் பண்ணிட்டான். இவன் அல்லவா யாரு சிறந்த மேதை அப்படிலாம் புகழுவோம். 36 வயசுல உலகத்தினுடைய சில முதல் நிறுவனங்களுடைய பட்டியலில் அவருடைய நிறுவனமும் வருகிறது. 13 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு. சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டர் வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வாங்கின மாருதி 800 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இப்போ போன வருஷம் அதை திரும்ப 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினார். இதெல்லாம் எவ்வளவு காசு இருந்தால் அதெல்லாம் செய்வார். எர்ணாகுளத்தில், பெங்களூரில், சென்னையில், துபாயில் எல்லாம் அவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அவருடைய குரூப் நேம் என்ன தெரியுமா? அவருடைய கம்பெனியினுடைய நேமு கான்ஃபிடென்ட். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? பலஸ்தீன குழந்தைகள்கிட்ட எதுவுமே இல்லை. பலஸ்தீன குழந்தைகள்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனாலும் அவர்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு வலிமையோடு நிற்கிறார்கள். அவர்கள்ட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ட்டை குர்ஆன் அவர்களுக்கு கொடுக்கிறது. என்ன கான்ஃபிடென்ட்? நாங்கள் இங்கே மரணித்தால் அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை தருவான் என்கிற கான்ஃபிடென்ட். நாங்கள் ஓடுகிற இந்த குர்ஆன் கபரில் எங்களுக்கு துணையாக வரும், மஹ்ஷரில் எங்களுக்கு துணையாக வரும், சிராத்தில் எங்களுக்கு துணையாக வரும், சொர்க்கம் கொண்டு போய் இந்த குர்ஆன் சேர்க்கும் என்கிற கான்ஃபிடென்ட்
பலஸ்தீன குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. ஆனால் இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இவர்கிட்ட பேரு தான் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. கடைசியில் ஈடு ரேடு நடந்துட்டு இருக்கும்போதே சூசைட் பண்ணிட்டார். இதுதான் வித்தியாசம். அல்லாஹ் நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ல வச்சு அவன் மீது ஈமான் கொள்ள வச்சு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறானே, இதுக்கு எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சொல்லுங்க ஒரு அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்மளா வரல, இந்த ஊரில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யார் இல்லாமல் எங்கே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எங்கே இல்லாமல் படுத்திருப்பாங்க. நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். எதுக்காக உட்காந்துருக்குறோம்? அவன் மேலே உள்ள நம்பிக்கை. இந்த நாளைக்கு இங்கே வந்தா அவன் நாளைக்கு தருவான். இந்த நாளைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்தா அவன் தருவான். அப்போ இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது நாம தீர்மானிச்சதல்ல, அவன் நம்மளை உட்கார வச்சிருக்கிறான், அவன் நம்மளை நேசிக்கிறான். நம்மளும் படுக்கையில் படுத்து உறங்கினா யூசுப் கேட்பாங்களா? உங்க பள்ளிவாசல்ல இருந்து ஏதாவது ஃபைன் போடுவாங்களா? பராத் இரவுக்கு வரல அதனால ஃபைன் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாங்களா? இல்ல. நம்ம வந்தாலும் வரலனாலும் யாரும் கேட்க போறது இல்லை. ஆனாலும் நாம் வந்திருக்கிறோம். எதற்காக? அவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐஎஸ்ஆர்ஓ தெரியும்ல, இஸ்ரோல அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பிரம்மோஸ் அப்படிங்கிற புதிய புதிய ஏவுகணைகளை எல்லாம் கண்டுபிடித்து பிரபஞ்சத்தையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி எப்படின்னு தெரியுது, கேலக்சிஸ் ஃபேமிலி எப்படின்னு தெரியுது, எத்தனை கேலக்சி, ஒரு கேலக்சிஸ்ல எத்தனை கோளங்கள் இருக்குதுன்னு தெரியுது. அப்படி 70,000 கேலக்சிஸ் பிரபஞ்சத்தில் இருக்கு. இதெல்லாம் குர்ஆன் சொல்லுதுங்க, இதெல்லாம் குர்ஆன் சொல்லுது. ஏன்னா இங்கிருந்து இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னு சொன்னா பூமியிலிருந்து நீ வானத்துக்கு போகலாம்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா இதெல்லாம் கண்கூடாக பார்க்கறாங்க. யாரு பார்க்கறா? அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட். அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. நம்ம யாராவது பிரபஞ்சத்தை உட்கார்ந்து பார்த்தோமா? சூரிய சந்திர சுழற்சியை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே அதையாவது சிந்திச்சு பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்கல. ஆனா அல்லாஹ் அங்க உட்கார வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளாம் உட்காரல, அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது மாதிரி இன்னொரு முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எப்போ தெரியுமா? நம்ம எல்லாரும் உட்காந்து இவ்வளோ நேரம் யாசீன் ஓதி இந்த பயானை எல்லாம் கேட்டு அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? ஜியாரத்துக்கு போய் தொழுதுட்டு இந்த இரவு கடிச்சிருக்கிறோம்ல, இந்த இரவினுடைய கூலியாக அல்லாஹ் சுவனத்தை தருகிற பொழுது சுவனத்தில் நின்று சொல்லுவோம், வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா. அல்லாஹ் அவன் நமக்கு வாக்குறுதி அளித்ததை தந்து விட்டானே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொர்க்கத்தில் நின்றுட்டு சொல்லுவோம். அல்லாஹ் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது மாதிரி நாளைக்கு சொர்க்கத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிற பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு உங்களை கஷ்டப்படுத்தாம முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.